நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் 5 தனிப்படைகளை காவலர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது 5 காவலர்களும் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். தற்போது 5 காவலர்களும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறதா? அது தொடர்பான விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் 5 பேரையும் சிபிஐ தரப்பில் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனு மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்றைய விசாரணைக்கு வந்தது. இதற்காக மதுரை மத்திய சிறையிலிருந்து 5 தனிப்படை காவலர்கள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி செல்வபாண்டி முன்பாக ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். ஜூன் 28ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்தும் போது தனிப்படை காவலர்களால் தாக்குதலுக்குள்ளாகி கொலை செய்யப்பட்ட மடப்புரம் பத்ராளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 22வது நாளாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் வழக்கின் முக்கிய சாட்சியாக உள்ள அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உள்ள தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணியன் ஆகிய 5 பேரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீடித்து மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 5 தனிப்படை காவலர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி சிபிஐ தரப்பில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று நீதிபதி செல்வபாண்டி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ காவல்துறையினர், அஜித்குமார் குடும்பத்தினர், நண்பர்கள், மடப்புரம் கோவில் பணியாளர்கள் உள்ளிட்ட முக்கிய சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய நிலையில் கைது செய்யப்பட்ட 5 தனிப்படை காவல்துறையிடம் விசாரணை நடத்த உள்ள வழக்கில் முக்கியமாக கருதப்படுகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.